அனைவருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2026 சனி பயிற்சி வருது. இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் மக்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்? 2026 மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். அன்றைய தினம் வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் ஏற்பட போகுது. ஏன்னா சனி குருவுடைய வீட்டுக்கு செல்லுகிறார். இந்த பக்கம் குவாட்ரண்ட்டில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கார் மிதுனத்தில், இந்த பக்கம் மீனத்தில் சனி வரப்போகிறார். சனி வந்ததுக்கப்புறம் திருக்கணிதப்படி போன வருடமே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் வாக்கியப்படி நிறைய பேர் கேட்டுக்கிட்டதால் இந்த பதிவு. ஸோ அப்போது குருவுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் நிறைய பேருக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், நிறைய குழந்தை, சொத்து, சுகம், வெளிநாட்டு வேலை, கல்யாணம், நிறைய விஷயங்கள் தரப்போகிறார். ராசி ரீதியாக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன குபேர சம்பத்துகள் வரப்போகுதுங்கிறத பார்த்துடலாம். குருஜி, மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கலாம், ஆனால் இவ்வளோ நல்லது நடக்கக்கூடாது. காரணம் என்னவென்றால் மிதுனராசிக்காரர்கள்லாம் சூப்பராகி ரொம்ப நாள் ஆகுது. சூப்பராகி இருந்தாலும் வாக்கியப்படி ஒரு தடவை இன்னொரு தடவை அந்த சூப்பருங்கிற வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான் இந்த பதிவு நான் நினைக்கிறேன். நண்பர்களே, 9ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு இந்த சனி பகவான் 10க்கு வருகிறார். ஒரு விஷயம் இருந்தால் சனி ஒரு ஜாதகத்தில் உச்சம்னா தான் அவன் அரசியலில் பெரிய ஆளாக இருப்பான், அல்லது பொதுமக்கள்கிட்ட நிறைந்த பெயர் எடுக்கிறவங்களாக இருப்பாங்க. ரொம்ப பெரிய பாப்புலராக என்ன அர்த்தம்? சனி உச்சமாக இருக்காருன்னு அர்த்தம். சனி பலம் பெற்றால் என்ன ஆகும்னா எல்லோரிடமும் ரீச் ஆவீங்க. மீடியா துறையில் இருக்கீங்க, ரொம்ப பெரிய ரீச் ஆகுறீங்க, சனி நல்லா இருக்காருன்னு அர்த்தம். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. நன்றாக புரியும். சனியை இவ்வளோ கஷ்டப்பட்டு பிராண்ட் பண்ணுற ஒரே ஆள் இந்த உலகத்திலே நான் தான். ஏன்னா சனியை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சனி உங்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணுவார். 10ஆம் இடத்துல சனி வர்றது மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒசந்த நேரம் எதுவுமே இல்லைங்க. ராசியில் குரு இருக்கார், 10ல் சனி இருக்கார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு சொல்கிறாங்களா? 10ல் சனி இருந்தால் டெய்லி மக்களை சந்திக்கிற பணி. இப்போ நீங்கள் என்ன பணி பண்ணுறீங்க, நான் என்ன பணி பண்ணுறேன்? ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் டெய்லி மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கோம், மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதே போல் ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அல்லது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஆவின் பால் பூத்து வச்சுருக்கேன் சார், டெய்லி மக்களை சந்திப்பேன், பால் கவர் கொடுப்பேன், அது கூட மக்களை சந்திக்கிற பணி தான். நான் துப்புரவு தொழிலாளி, துப்புரவு செய்வேன், அது கூட மக்களை சந்திக்கிற பணி தான். மக்களை சந்திக்கிற பணி இருக்கிற அத்தனை பேருக்கும் மாட்சிமை வாழ்க்கை மாறப்போகிறது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ மக்களை சந்திக்காதவங்களுக்கு புதிய தொழில் அமையும். புதிய தொழில் சார், பெரிய பெரிய கம்பெனியில் பெரிய பெரிய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க, டைரக்டராக இருக்காங்க, டீம் லீடராக இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே சம்மந்தமே சிவகாமி இட்லி கடை போட்டு அவங்க ஒய்ஃப் பேரில் அழகாக ஒரு இட்லி கடை வைக்கிறாங்க, ஓட்டுறாங்க. என்ன வைக்கும்? நம்ம இப்போ தான் இந்த திங்கிங்கே வந்திருக்கோம். வெளிநாடுகளில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் சாயந்தரம் பார்ட் டைமில் வேலை செஞ்சு தான் சம்பாதிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. இது உழைச்சி சாப்பிடணும், அவ்வளோதான். அதில் ஒரு தப்பும் கிடையாது. உங்களுக்கு வர்ற தொழிலுக்கு போங்க. இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வரீங்க, இன்னைக்கு ஃப்ரீலான்சர்ஸ் வரீங்க, எல்லாரும் பார்க்கவும் பெருமையாக இருக்குது. ஓடுவது நேரம் இல்லை, பணம். ஒவ்வொரு நிமிஷமும் ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த வருஷம் ஃப்ரீலான்சர் ஆகிட்டீங்க, முடிவு பண்ணிட்டீங்களா? ஓடுற நேரமெல்லாம் பணம். அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ஓடணும். அந்த ஜேர்னிக்கு ரெடினா வரணும், இல்லைன்னா வராதிங்க. எங்கேயாவது கம்பெனி வேலைக்கு போயிருங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது நமக்கான வேல்யூவை நம்ம தான் முடிவு பண்ணணும். மிதுனராசிக்காரர்கள் பிராண்ட் ஆக போகிறீங்க. புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை, ஃபயர் அப்படிங்கிற ஃபயர் ஆக போகிறீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களை நீங்களே மதிக்கலைன்னா வேற எவன் மதிக்க போகிறான்? 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 10லே சனி இருந்தால் என்னாகும்? மிக பிரம்மாண்ட புகழ், பிராண்ட் ஆக போகிறீங்க. அப்போது இந்த சனி 12 பார்க்குறார். இந்த தண்ட கருமாந்திர செலவுன்னு இருக்கும் நமக்குன்னே. அண்ணே நம்ம ஃபேஸை போட்டு ஒரு 100 போஸ்ட் அடிச்சு விட்டா வர்ற போகிறவங்களாம் பார்ப்பாங்கண்ணே, 100 போஸ்டர் 10,000 ரூபா. அது இருந்ததுன்னா நான் 4 எஸ்ஐபி போட்டுருவேன். உங்கள் திங்கிங்கெல்லாம் எப்படி போகணும்? இப்படி போகணும். சேவிங்ஸ் இப்படி போகணும். நண்பர்களே, ஓடுகின்ற நேரம் ஒவ்வொரு பணத்தையும் ஒரு 2,000 ரூபாயும் சேவிங் பண்ணால் கூட வாழ்க்கை. இந்த அறிவு எனக்கு வர்றதுக்கே இத்தனை நாள் ஆச்சு. அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து பொழைச்சிக்கோங்க. 10ஆம் இடத்துல எத்தனையோ தடவை மீனராசிக்கு வந்த புகழாக கூட நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் இந்த டைமை மிஸ் பண்ணாதீங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் வருகின்ற நேரம், அப்பாடா காத்தாடா நம்ம பாட்டு கால் நீட்டி படுத்துக்கலாம், எல்லாம் செட் ஆயிடுச்சு பிஸ்னஸ்ஸு. அப்போ தான் உங்களுக்கான ரியல் வேல்யூவே. பிஸ்னஸ் செட் பண்ணிட்டீங்கல்ல, அடுத்த லெவல் எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறீங்க? சேலஞ்சிலே இருக்கணும். சேலஞ்சு. 10ஆம் இடத்துல சனி பகவான் 12 பார்க்குறார். தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறார்.
10ல் இருக்கிற சனி பகவான் 7ஆம் பார்வையா 4 பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. மிதுனராசிக்காரன் கார் வாங்க போறீங்க. கார் வாங்குவவங்க இருந்தா கார் வாங்கிட்டு ஃப்ரண்ட் சீட்டில் அம்மா உட்கார வச்சுட்டு, இந்த புஷ்பா படத்தில் வர மாதிரி தான், ஏய் யாரா அது இந்த காரு நடு ரோட்டில் வந்து ஹாரன் அடிக்கிறது, தான் நான் தான் அவன் பையன் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள். மிடில் கிளாஸோட அழகே அதுதான். சாதாரண ஒரு 3 லட்ச ரூபா காராக இருக்கும், ஆனால் அதில் முன்னாடி உட்கார வச்சு இந்த கஜினி படத்தில் வர மாதிரி அழகா அம்பாசிடருக்கு அலங்காரம் பண்ணி ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. என்ன சார் வாழ்க்கை? அவ்வளோதான் வாழ்க்கை. ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருக்கவங்களாம் சந்தோஷமாக இருந்திருக்கானா? சிம்பிளாக நம்ம என் இஷ்டப்பட்டது எங்கள் அம்மா உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறேன், அங்கே இருக்குது வேல்யூ. யாரை கூட்டிகிட்டு போகிறீங்க, இங்கே இருக்கிற வேல்யூ. ரோல்ஸ் ராய்ஸ் காரை வச்சுட்டு தனியாக போகிறதுல வேல்யூ இல்லை. கூட மனசுக்கு பிடிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு உட்கார வச்சு ஜம்முன்னு. ஸோ அது சந்தோஷம். சந்தோஷம்னா என்ன? நமக்கானவர்களோடு வாழ்வது. 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், இதை தரப்போகிறார். அடுத்து 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இங்கே தான் இருந்த ஒரு ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்டுனா, சனி 7 பார்க்கும்போது மறுமணத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார், காதல் திருமணங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார், புரட்சி திருமணங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார். புரட்சி திருமணம்னா என்னன்னு கேளுங்களேன். புரட்சி திருமணம்னா என்ன தெரியுமா? இந்தியன் ஆள் நம்ம போகிறோம், அப்படியே உகாண்டா மாநிலத்துக்கு கண்ட்ரிக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை பிடிச்சி வச்சு, பரவாயில்ல சார் காதலுக்கு கண்ணு இல்லை, 10 சனி பார்க்கும் பொழுது இதுதான் புரட்சி திருமணம். நம்ம வீடில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுவாங்க, இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் எத்திக்ஸ் வச்சுருப்பாங்க, இந்த கம்யூனிட்டி, அது ரிலீஜனு, அது இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி நம்மளால உலகளாவே திங்க் பண்ணியிருக்கான். இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் உடன்படிக்கப்பட்டிருக்கான். அதெல்லாம் ஓகே ஆயிரும். காதல்னு வந்ததுக்கப்புறம் என்னங்க, கண்ணின் கடைவெளி காதலியர் காட்டி விட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஊர் கெடுக்காம். உகாண்டாவை என்ன உசலம்பட்டியாக இருந்தா என்ன, காதல் காதல் தாங்க. 10 பார்த்துட்டார் சனி. அப்போது காதல் ஜெயிக்க போகிறது. ஏற்கனவே கல்யாணம் இந்த இதில் தான் மாட்டினேன், இப்படி தான் லவ் பண்ணி ஏற்றி விட்டு என்னை கொண்டு போய் மாட்டி விட்டீங்க. அது என்னன்னா டைவர்ஸ் ஆகிட்டு போயிடுச்சு. இப்போ இன்னொருத்தர் யாரை லவ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பதிவை போடுறீங்களே குறித்து நியாயமா? சத்தியமாக சொல்கிறேங்க, சூப்பராக ஒரு பொண்ணு வரப்போகிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைப்பாங்க. 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அழகாக கொண்டு வந்து உங்களுக்காக அப்படி இவங்க தான் உங்களுக்காக சரியான ஜோடின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். மிதுனராசிக்காரர்கள் ஒரு பக்கம் லவ் தான், ஒரு பக்கம் காரு தான், ஒரு பக்கம் கம்பெனியில் பிராண்டு தான், பிரமாதம். சுவாமிஜி, மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பேச்சில் 100க்கு எவ்வளோ மார்க் கிடைக்கும்? மிதுனராசிக்காரர்களுக்கு 100க்கு 150 மார்க்குங்க. உங்களுக்காகவே சனி பயிற்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மிதுனராசிக்காரர்கள் மட்டும்தான் இத்தனை சந்தோஷங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பயிற்சியை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம். என்ன பயம் சொல்லுங்க? ஐயோ சனி வந்துட்டாரே, ஐயோ சனி பகவான் என்னென்ன பண்ண போறாரு தெரியலையே, என் வாழ்க்கை அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி. சனியை பார்த்து பயப்படாதீங்க. அதை முதல்ல மறங்க. போலீஸ்காரரை பார்த்து யார் பயப்படுவா? திருட்டு பயப்படுவான். எனக்கு என்னங்க பயம்? சனி பகவான்கிற பிடி மாஸ்டர், அவ்வளோதான். அதெல்லாம் எல்லா ஜோதிடரும் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சனி கொடுக்கணும்னு நினச்சா அதை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு வேத சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அதனால தான் என்னோட ஃபேவரட் டைலாக் என்ன, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்கிறது அந்த ஃபேவரட் டைலாக். அதனால தான் சனியை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது, பிகாஸ் ஹி இஸ் டன். அந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயந்தான். இந்த கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு மார்ச் 6ஆம் தேதி பெயருகிறார். இதில் என்ன சின்ன விஷயம்னா, குருவோட வீட்டில் போய் உட்காந்துட்டார். அதுதான் அதில் பெரிய விஷயம். வழக்கமாக சனி பயிற்சி ஆகிறது தான், ஆனால் இந்த தடவை குருவோட வீட்டுக்கு போயிட்டார். குருவோட வீட்டுக்கு போன சனி பகவான் என்ன பண்ணுறார்? பரமசுத்தி அடைந்து விடுகிறார். பரமசுத்தினா என்ன? க்ளீன் ஆகிடுறார். அவரோட குணங்களே மாறி போயிடும். ஏன்னா அது குருவோடைய வீடு, கோயில் மாதிரி. இப்போ கோயிலில் போய் நம்ம என்னென்ன பண்ணுவோம்? கோயிலில் போய் நம்மளால் ஏதாவது ஒரு யாரையாவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட முடியுமா? கோயிலில் போய் யாரையாவது தப்பாக பேச முடியுமா? ஒன்றும். சுவாமி இருக்கிற இடம், அப்போது குரு இருக்கிற இடம் சனி பகவான். அதனால பொதுவாகவே அவரோட துஷ்ட குணங்கள் எல்லாம் மாறி போய் சமத்தா மாறிடுறார் சனி பகவான். மேஷராசிக்காரங்களுக்கு கூட, 7 சனி கும்பராசிக்காரங்களுக்கு கூட, மீனராசிக்காரங்களுக்கு கூட சனி பகவான் பெரிய ப்ராப்ளம் பண்ணுறது இல்லை. எவனோ சிம்மத்தை விட்டுட்டானே, 8 குடையவனாக இருக்க இவங்களுக்கு கூட. அப்போ உங்கள் ராசிக்கு பெருசாக ஒன்றும் நடந்துட போகிறதில்ல. காரணம், சனி பகவான் ரொம்ப நல்லவராக இருக்கார். அப்போது கூட்டத்தில் ஒருத்தன் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சனியை கொண்டு போய் குருவிட வீட்டில் போட்டு, அருள் புரியுங்கள் சனி பகவானே, இப்பொழுது நீங்கள் மீனத்தில் இருக்கிறீர்கள்னு அவருக்கு ஒரு மோடு வந்துருச்சு. ஆமாம்ல, என்னப்பா வேணும் உனக்கு பரிசு? ஐயா எனக்கு கவர்மெண்ட் ஜாப், போ வச்சுக்கோ. ஐயா உங்களுக்கு என்னையா வாரி வாரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சனி கொடுக்குற கடவுளாக மாறிடுறாருங்க.
அப்போ சனி பகவானுக்கு என்ன பரிகாரம்? சென்னையில் இருக்கிறவங்க அகத்தீஸ்வரர் கோயில் போங்க பொலிச்சலூரில், அல்லது திருநள்ளாறு போங்க, அல்லது சனி பகவானுக்கு வருஷம் வரும் குச்சனூர் எல்லாம் போகிறீங்களா. சனி பகவானுக்கு மிகச்சிறந்த வழிபாடு என்னென்னா பித்ருக்களுடைய ஆசீர்வாதம். பித்ருக்கள் இறந்து போனவர்கள், உங்களுடைய குலதெய்வத்தையும் இறந்து போனவங்க வீட்டில் இருக்கணும் தொடர்ந்து கும்பிடுங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி சனி பகவான் இருக்கிற இடத்துல இவரை சாந்தி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி சிவன் கோயிலுக்கு கொடுங்க, காக்கைக்கு அன்னமிடுங்கள். சரியா? யாரேனும் ஒற்றை கையேந்தியவர்களை நீங்கள் வழியில் கண்டால் ஓடி சென்று உதவுங்கள். இதெல்லாம் பண்ணுங்க. அடுத்ததாக இந்த சனி பகவானுடைய இது பிரீத்திக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்லுங்கள். என்ன? நிறைய கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்யுங்கள். சிவன் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்யுங்க. உழவாரப்பணிம்பாங்க, தேவாரம் வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, அந்த குளத்தெல்லாம் திருக்கோயில் குளத்தை க்ளீன் பண்ணுறது. திருவண்ணாமலை போனால் அந்த சித்தர்கள்லாம் சாதுக்கள்லாம் அந்த கிரிவலம் போகும்போது அவர்களுக்கு உதவி செய்கிறது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள். சனி பகவானுடைய அருளை நீங்கள் கண்ணால் பெறலாம். ஒரே ஒரு விஷயந்தான், சனி மாதிரி ஒரு கொடுக்கிறவனும் கிடையாது, சனி மாதிரி ஒரு கெடுக்கிறவனும் கிடையாது. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அவர் கரெக்டாக இருப்பார். ஸோ இன்று முதல் இந்த மார்ச் 6 முதல் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. கண்டிப்பா ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியுடைய பலன்கள், அதோடைய வழிமுறைகள்லாம் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்ள? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள உலகத்துக்கே தெரியும், உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல இருக்கு. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து என்னை பார்த்துட்டு விஷ்ணுமாயாவை ஒரு தடவை சந்தித்து வேள்விகள்லாம் பங்கெடுத்துட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையே மாறும். சனி பகவான் அள்ளித்தர காத்திருக்கிறார். உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக பார்த்து கைட் பண்ணால் போதும், மற்றவையெல்லாம் தன்னால் நடக்கும். நன்றி. நன்றி. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வாக்கிய கணித அடிப்படையில் நடக்கிற சனி பெயர்ச்சி எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுதுன்னா? உண்மைதான். மிதுன ராசிக்கு சனி மிகப்பெரிய நண்பர் அவர் தான். மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகங்களையும் பாக்கியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம், முதன்மையான கிரகம் சனி பகவான் தான். சனி பகவான் எங்கே வரப்போறாருன்னா 10ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. நீங்கள் ஜோதிட விதிகளில் எங்கே எடுத்து பார்த்தீங்கனாலும், எந்த சித்தர்கள் பாடல்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் 10ஆம் இடத்து சனி அருமையான யோகத்தை செய்வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நான் உங்களுடைய உழைப்பின் மூலியமாக நீங்கள் நல்ல உன்னதமான நிலையை அடையக்கூடியவங்க யாருன்னா 10ல் சனி இருக்கிறவங்க தான். ஸோ அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி மீன ராசிக்கு வரப்போறாரு. அதாவது உங்களோட தொழில் சார்ந்து, மிதுன ராசிக்காரர்களோட தொழில் சார்ந்து வரப்போறாரு. அப்போ இனிமேல் உங்களுக்கு சம்பாத்தியத்தில் பிரச்சனையே இருக்காதுன்றதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். சம்பாத்தியம் சீராக இருந்துச்சு அப்படின்னாலே குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், குழந்தைகள் வளர்ப்பு நல்லாயிருக்கும், நீங்கள் நினச்சதை அடையிறதுக்கான பொருளாதாரம் தானே, பணம் தானே. பணம் நல்லா இருக்கணும்னா உழைப்பு நல்லா இருக்கணும், உழைப்பு நல்லா இருந்தால் பொருளாதாரம் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் கனெக்ஷன். தான் அந்த வகையில் சனி பகவான் சிறப்பான யோக பலன்களை 10ஆம் இடத்துல இருந்து 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி மீனராசிக்கு மீனராசி குருவோட வீடு, அது ஒரு சிறப்பு. அங்கே நீர் ராசியாகவும் அங்கேருந்து சனி பகவான் உங்களுக்கு 2.5 ஆண்டுகளுக்கு சிறப்பான யோக பலனை கொடுக்க போகிறார். 10ஆம் இடத்து சனி அற்புதமான யோக பலன்களை கொடுக்கும். நீங்கள் நினச்ச எல்லாமே நடக்கும் அப்படின்றது தான் இந்த 10ஆம் இடத்து சனியுடைய பலன்கள் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே, அதான் நினைத்ததெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டீங்க. எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் மேலும் உங்களுக்கு நடக்கும்? குறிப்பாக அதாவது நம்ம சொல்ல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆணிவேர் எது சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்குறோம் இல்லையா? அந்த வேலை பார்க்கும்போது உழைப்பும் சம்பாத்தியமும் சரியாக இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன வேணாலும் முயற்சி பண்ணுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் சொல்ல ஒரு விஷயம் அதுதான். நீங்கள் ரொம்ப நாள் ஆசைகள் இதுவாக இருக்கும், அதாவது வீடு கட்டுறதா இருக்கும் ஒரு சிலருக்கு நல்ல தொழில், சொந்தமாக நம்ம ஒரு தொழில் பண்ணணும். எத்தனை நாள் தான் இன்னொருத்தர் கைகட்டி வேலை பார்க்குறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. சொந்தமாக தொழில் பண்ணுற விஷயங்களாகட்டும், இந்த முயற்சியெல்லாம் கூட கைவிடும். நிறைய பேர்த்துக்கு திருமணம், பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று திருமணம் ஆகுறதுல டிலே இருக்கும், அல்லது மேரேஜுக்கு அப்புறம் கணவன் மனைவி உறவுல சிக்கல் நிறைய வரும். இது உபயராசி அப்படின்றதுனால இந்த பொதுவான அமைப்பு உண்டு. திருமண வாழ்க்கையில் சில போராட்டங்களையும் சிக்கல்லையும் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட சிக்கல்கள், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டிலே ஆகிறதோ, இல்லை மேரேஜ் ஆன பின்னாடி கணவன் மனைவி உறவில் இருக்க சிக்கல்களோ, இதெல்லாமே கூட தீர்றதுக்கு 10ஆம் இடத்து சனி ஒரு மிகப்பெரிய காரணமாக இருப்பார். பொதுவாக ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில் எங்கே பிரச்சனை வரும்னா பொருளாதாரம் தான். மனைவி எதிர்பார்த்ததை கணவன் செய்ய முடியல, ஸோ அதுக்கு பொருளாதாரம் வேணும். அப்போ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல சனி வந்துட்டார். கர்ம காரகன், நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நண்பராக அதாவது மிதுன ராசிக்கு முதன்மையான நண்பர்னு சனி பகவான் தான். அவர் 10ஆம் இடத்துக்கு தொழில் சார்ந்தில் அமரும்போது உங்களுக்கு நல்ல தொழில் கிடைக்கும். அதுதான் முதல் விஷயம். அதான் ஆணிவேர். ஒரு சம்பாத்தியம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நீங்கள் சாதிக்க முடியும். என்ன வேணாலும் இருக்கட்டும். அது நான் சொல்ல விரும்பலை. வண்டி வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, பைக் வாங்க போகிறீங்க, நகை வாங்க போகிறீங்க, நட்டு வாங்க போகிறீங்கன்றதெல்லாம் நான் சொல்ல வரல. எல்லாமே நடக்குன்றது தான் 10ஆம் இடத்து சனி செய்யக்கூடிய ஒரு சிறப்பு.
ஓகேண்ணா. இப்போ இது அது இல்லாமல் இப்போ இது 30 வருடத்துக்கு ஒரு முறை வர சனி பெயர்ச்சி அப்படின்றாங்க. அதாவது டிரான்சிட், சனியோட டிரான்சிட்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஆமாம், அதாவது சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு கிரகம்னு நம்ம சொல்லுவோம். ராகு, குரு, சனி, கேது இவங்கலாம். ஸோ இதில் வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் இருப்பார். அப்படின்னும் போது வந்து அவர் ஒரு சுழற்சியை முடிச்சு 12 ராசிகளையும் தொட்டு ஒரு ராசிக்கு திரும்ப வர்றதுக்கு 30 ஆண்டுகள் எடுத்துப்பார். ஸோ அந்த வகையில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசிக்கு வரப்போகிறார். 10ஆம் இடமாக அது மீன ராசி வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானமாக அமைஞ்சிருக்கு. அது ஒரு சிறப்பு தான். தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கிறது உன்னதமான யோகம் தான். பாக்கியசாலிகள்னே சொல்லலாம் மிதுன ராசிக்காரர்களை. ஓகே. இப்போ இவங்களுக்கு வந்து கூடுதலாக இவங்களுக்கு கடவுள் வழிபாடு, இந்த கோயில் வழிபாடு இதெல்லாம் சொல்லணும்னா எந்த மாதிரியான அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு சொல்லலாம்? ஆமாம், கண்டிப்பான முறையில் வந்து மிதுன ராசிக்காரர்கள் வந்து நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். நரசிம்மர் இந்த காலதேவன் சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வார் இவங்களை வழிபட்டு வர்றது ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கும். எந்த துளி, அதாவது நம்ம இப்போ கோச்சாரப்படி வந்து இங்கே சனி பகவான் நல்ல நிலையில் இருக்காரு, குரு நல்ல, ராகு நல்ல நிலையில் இருக்காரு, எல்லாம் ஓகே தான். உங்களோட இந்த சுயஜாதப்படி சில பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லையா, அதை தீர்க்கிறதுக்கு நீங்கள் நரசிம்மர் வழிபாடும் சக்கரத்தாழ்வார் வழிபாடும் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் காலச்சக்கரம் சிறப்பான ஒரு யோகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குன்றதை நம்ம அந்த சனிப்பயிற்சி வச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே. இவங்க இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது இப்போ சனியால் ஏதாவது, ஏன்னா சனி 7ஆம் இடத்து சனி அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல இருந்தால் இந்த மாதிரி ஒரு கெடுதலை தரும் அப்படின்னா சொல்லுவாங்கல்ல. பொதுவாக அந்த சனி பயிற்சி வரதுனால கேட்குறேன். இப்போ உறவு முறைகள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எந்த மாதிரியான, அந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த மாதிரியான க்ரோத் வந்து இருக்கும், எப்படி இருக்கும், இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? அதாவது சனியோட பார்வை தான் இங்கே நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப் விஷயம், சனி வந்து ஸ்தானம் நல்லா இருக்குது. அப்போ வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது வழியில் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோச்சார சனிப்படி ஏதாவது வழியில் வருமா அப்படின்னா வரதுக்கு நம்ம வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கேட்குற ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் கேட்குறீங்க. ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாம், பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாம். அந்த வகையில் சனியுடைய 3ஆம் பார்வை ராசிக்கு 12ஆம் இடமான அயன போகஸ்தானமான 12ஆம் இடத்துல விழுகுது. அப்படின்னும் போது உழைக்கிறேன்னு சொல்லி குடும்பத்தை கவனிக்காமல், வீட்டை கவனிக்காமல், தூக்கத்தை கவனிக்காமல் விட்டிங்கன்னா உடம்பு கெடும். உழைப்பு கொடுப்பாரு, 24 மணி நேரம் உழைப்பு இருக்குது. இனிமேல் அது மூலிமா வருமானம் இருக்குது, எல்லாம் இருக்குது. உடம்பையும் பார்த்துக்குங்க அப்படின்ற நம்ம சொல்கிறோம். 2வது, அவருடைய 7ஆம் பார்வை வந்து உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு விழுகுது, 4ஆம் இடத்துக்கு விழுக போகுது. அப்போ வண்டி, வாகனம், தாயார் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் வந்து 4ஆம் இடம் தான். அந்த இடத்துல விழும்போது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக கொஞ்சம் உங்களோட உடலுக்கு நீங்கள் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் அக்கறை கொடுக்கணும். மற்றும் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது வந்து திருமணம் மற்றும் தொழில் பங்குதாரர்களை குறிக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான தனுசு ராசிக்கும் சனியுடைய 10ஆம் பார்வை விழுகும். அப்போ நீங்கள் இந்த விஷயத்துலலாம் வந்து கொஞ்சம் அனுசரித்து போய்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாகவே இருக்கும். நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது, எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நான் இதை தாண்டி இப்போ 2026 இப்போ வாக்கியப்படி வர இந்த சனி பெயர்ச்சி, ஏற்கனவே போன வருடமே வந்து 2025 வந்து நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு. இப்போ இதை கொஞ்சம் புரிதலுக்கு நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு கிளாரிஃபை பண்ணுற மாதிரியான விஷயங்களை தான் நான் கேட்க வரேன். என்னன்னா, இப்போ இது வாக்கிய கணித அடிப்படையிலான சனி பெயர்ச்சி, அந்த பலன்கள். ஸோ அது வந்து இப்போ 2025 போனது திருக்கணித அடிப்படையிலான பலன்களை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும் நம்ம ஆடியன்ஸ்க்கு. ரொம்ப எளிமையான விஷயம். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போவார். அந்த அடிப்படையில் வாக்கிய கணிதப்படி 2023 டிசம்பர் மாதம் பயிற்சி ஆயிருந்தார். இப்போ 2025 26 வந்துருச்சு, மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. கணக்கு கரெக்டு தான். ஸோ இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, வாக்கியம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, ஜோதிடர்கள் இருக்காங்க, மக்களும் இருக்கிறாங்க. திருக்கணித முறையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் மக்களும் இருக்காங்க. 2க்கும் சின்ன வித்தியாசங்கள் இருக்குதான். ஆனால் என்ன விஷயத்தினால வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், திருக்கோயில்களில் வந்து திருநள்ளாறுல இப்போதான் வந்து இது இப்போ நடக்கக்கூடிய பயிற்சியை தான் சனி பயிற்சியை எடுத்துக்க போகிறாங்க. போன வருடம் நடந்ததை அவங்க எடுத்துக்கல. காரணம் என்னென்னா, பாரம்பரிய முறையில் வரக்கூடியவங்க, பாரம்பரியத்தை பின்பற்றி வரக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அதில் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருமே வந்து பாரம்பரிய ஜோதிடத்தை, வாக்கிய கணிதத்தை எடுத்துக்குவோம். ஸோ இந்த வாக்கிய கணிதம் அப்படின்றது நமக்கு இந்த ஃபார்முலாவை கொடுத்தது சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்திலேயோ அவங்க கொடுத்த எந்த ஒரு விஷயத்துலையுமே மாறுதல் செய்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இங்கே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஆதியும் தெரியும், அந்தமும் தெரியும். அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சு தான் நமக்கு ஒரு கணக்கீட ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படின்னும்போது இது வந்து ஜோதிடம் வந்து வெறும் கணக்கு மட்டும் கிடையாது. கணக்கு அடிப்படை கணக்கு தான். ஆனால் கணக்கு மட்டும் ஜோதிடம் கிடையாது, இது ஞானமும் சம்மந்தப்பட்டது. அதனால் ஜோதிட ஞானம் ஒருத்தருக்கு இருக்கணும்.
அப்போ அந்த ஜோதிட ஞானத்தோட, அந்த தெய்வ பலத்தோட, அந்த சித்தர்கள் கொடுத்த அந்த கணித முறைப்படி அந்த மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் தண்டை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பலன்கள் வந்து ஜோதிடரை நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் சனிப்பயிற்சியை நாங்கள் ஜோதிடர், அதாவது வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து இப்போ வரக்கூடிய பயிற்சியை தான் சனிப்பயிற்சியாக எடுத்துக்கிட்டு மக்களுக்கு நாங்கள் அதுக்கான பலன்களை சொல்லிட்டு இருக்கோம். இதே மாதிரி திருக்கணிதத்து மேலே நம்பிக்கை உங்களோட நம்பிக்கையை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அவங்களோட நம்பிக்கையில் அவங்களுக்குன்னு ஒரு தெய்வ பலம், அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு பலம், அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில் அவங்களும் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு நினச்சி அவங்க ஒரு நம்பிக்கையில், அவங்களோட கணக்கீட்டில் அவங்க ஒரு பலன்கள் சொல்கிறாங்க. அது அவங்களோட எதை மக்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரெண்டையுமே தாராளமாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நீங்கள் மக்களாக நீங்கள் பண்ண வேண்டியது திருக்கணிதம் வாக்கியமான்ற சண்டைக்குள்ளே நீங்கள் வர வேணாம். அது ஜோதிடரோட பிரச்சனை. நாங்கள் அதை பார்த்துக்குறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பலன், சரியான பலன் யார்கிட்ட கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் நாங்கள் சொல்ல வர விஷயம். இதெல்லாம் தாண்டி ஜோதிடம், இந்த கணிதங்கள், இந்த கணக்கீடுகள் இதெல்லாம் தாண்டி உங்களோட தெய்வ பக்தி உங்களை எப்பயுமே காப்பாற்றும் அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன். ஓகே. ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க திருக்கணிதம்னா திருக்கணிதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆமாம், நீங்கள் வாக்கியம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இருந்தாலும் பலன்கள் வந்து முரணா இருக்குல்லண்ணா. இப்போ வந்து திருக்கணிதம் அடிப்படையில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அப்போ ஒரு பலன்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ வாக்கியம் கணித அடிப்படையில் இப்போ பலன்கள் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ ஒரு பலன்கள் இருக்கும். ஸோ இந்த பலன்களில் முரண் இருக்கிறதுனால அவங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்களே, காமனாக ராசி பலன் பார்க்குற ஆடியன்ஸ். ஸோ அவங்களுக்கு கரெக்டாக ஒரு விழிப்பு கொடுங்கண்ணா. அதுதான் இது வந்து ஜோதிடர்களோட நம்பிக்கை அடிப்படையில் சொல்கிறது தான். ஜோதிடர்களாக, வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து சித்தர்கள் கொடுத்த அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் வரக்கூடிய 2026 மார்ச் மாத சனிப்பயிற்சியை காலமாக எடுத்துக்கிறோம். திருக்கணிதம் அது அதன் மேலே நம்பிக்கை இருக்கவங்க போன வருடமே அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஜோதிடர்களோட நம்பிக்கை அவங்களோட இறை நம்பிக்கை சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய பக்தியை சம்மந்தப்பட்டது, பாரம்பரியத்தின் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த வகையில் இங்கே வந்து எந்த விஷயம் வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தை, அதான் திரும்ப நான் தான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன், ஜோதிடரோட ஞானம் தான் இங்கே வேலை செய்யும். கணக்கீடுகள் இதனால தான் நான் மக்களுக்கு சொல்றேன், மக்கள் இந்த குழப்பத்துக்குள்ள வர வேணாம். அதனால சுயஜாதகம் முடிவு தான் வந்து இறுதியானதுன்றீங்க. ஆமா, கண்டிப்பா கரெக்டாக நீங்க சொன்ன விஷயம் அதுதான். சுயஜாதகத்தோட வரும்போது இப்போ நம்ம பலன் சொல்லுவோம் இல்லையா, பலன் சொல்லும் போது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்றது சரியா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக எடுத்துக்கலாம். திருக்கணிதப்படி ஒருத்தர் கணிச்சு ஒருத்தவங்க பலன் சொல்றாங்கன்னா அதையும் எடுத்துக்கலாம், சரியா இருந்தால் எடுத்துக்கலாம். மாறுதல் வருது, உங்களுக்கு ஒரு குழப்பம் வருது அப்படின்னா நீங்க ரீசெக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து இப்போ புரிஞ்சிடுச்சுன்னா, இப்போ இது வந்து எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். இது வந்து ஒரு இத்தனை பர்சன்டேஜ் தான் இதனுடைய பலன்கள் இருக்கும். ஆனால் சுயஜாதகத்தோட வந்தாங்கன்னா ரொம்பவே சிறப்பாக கண்டிப்பாக சொல்கிறோம். ஆமாம், ஓகே, ரொம்ப நன்றி. அடாடா, மிதுன ராசிக்காரர்கள் சொன்னாலே புன்னகை பூத்த முகங்க. அவங்கள பற்றி பேசும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான பலன்களை சனி பகவான் அள்ளி வழங்குவார். பொதுவா மிதுன ராசிக்காரங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ராசிக்கு அதிபதி புதன் பகவான். இந்த புதன் பகவானும் சனி பகவானும் நண்பர்கள். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய நண்பனுடைய ராசி நீங்கள் அப்படின்றதுனாலே அந்த சனி பகவான் அகமகிழ்ந்து தருவார். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நிறைய நன்மைகளை சனி பகவான் அள்ளி வழங்குவார். பொதுவாக சனி பகவான் காலத்தில் பலர் உயிர் பயம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் காலத்தில் ஆயுள் கண்டம் ஏற்படும் அப்படின்னு பலர் நினைக்கிறாங்க. சனி பகவான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யம தர்மராஜன் இருக்கார் பாருங்க, அவருடைய சகோதரர், சூரியனுடைய பையன். அப்படிப்பட்ட ஒரு சனி பகவான். அப்ப யம தர்மராஜனுடைய சகோதரன் அப்படிங்கிற போது பலர் நினைக்கிறாங்க உயிரை பறிச்சிருவாரோ சனி அப்படிலாம் கிடையாது. ஒரு பிரசன்னம் நாங்கள் பார்க்கிற போது கூட அந்த பிரசன்னத்துல அந்த கிரகம் வந்து உங்களை உயிரை பறிக்கணும்னா யாரு உங்களுக்கு மாரகாதிபதியாக வருகிறார்களோ அவர்கள் தான் உயிரை பறிப்பாங்க. 7.5 சனி எல்லாருக்கும் உயிரை பறிச்சிடாது, அஷ்டமத்து சனி உயிரை பறிக்காது, அர்த்தாஷ்டம சனி உயிரை பறிக்காது, சனி திசை வந்துருச்சுன்னா உயிர் பறிக்காது, நன்மையை செய்வாருங்க அவரு. மாரகாதிபதி திசையோ மாரகா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோ தாங்க அப்படி பிரச்சனையை தரும். அதனால மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்து தரப்போகிறார். அது என்ன நன்மைன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறார். சனி பகவான் உங்களுக்கு யாருன்னா, உங்களுக்கு பாக்கியாதிபதி அவர் தான், அட்டமாதிபதி அவர் தான். அப்போ ஒரு விஷயம் வருதுன்னா, ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சுருவேன். எப்படி சேஞ்ச் ஆஃப் ஜாப் வரும்னா, முதல்ல இருக்கிற இடத்த அசைச்சு பார்ப்பார். அதுல சந்தேகம் இல்லை. இந்த சனி பகவான் எந்த வேலையில நீங்க இருக்கீங்களோ அதை அசைச்சு பார்ப்பார். இந்த வேலை நிற்குமான்னு நிலைக்குமான்னு ஒரு சின்ன டவுட்லயே நீங்க இருந்துகிட்டு இருப்பீங்க. என்ன பண்ண போறாங்க சனி பகவான், இருக்கிற இடத்துல ஆட்டம் கொடுத்தா தான் நீங்க அடுத்த வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க.
அடுத்த வேலைக்கு முயற்சி பண்ணினா தான் வாழ்க்கையில நீங்க ஓஹோன்னு வருவீங்க. அதுக்கு தான் சனி பகவான் நன்மையை செய்ய போறாரு உங்களுக்கு. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஐயா சனி பகவான் என் வேலையை கொஞ்சம் ஆட்டு வைக்கிறாருங்க அப்படின்னு பயந்துகிட்டு இருப்போம். அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு? நன்மையை செய்கிறாரு. இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு நல்ல வேலைக்கு உங்களை மாற்றம் செய்து கொண்டு போக போகிறார். அவர் உங்களுக்கு அட்டமாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, வேலையில ஒரு தடுமாற்றத்தை கொடுத்து ஒரு நல்ல சம்பள உயர்வை தரப்போகிறார், நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகிறார். அதுவும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் குரு பகவான் இருக்கார் பாருங்க, அவர் ஜூன் மாசம் 1ஆம் தேதி நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 2ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் வந்த பிறகு இந்த 10ஆம் இடத்தில் உள்ள சனியை பார்ப்பார். அப்ப 10ஆம் இடத்தில் உள்ள சனியை பார்க்கும்போது வேலை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், நல்ல பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இந்த சீட்டு கம்பெனியில பணம் போட்டு மோசடியில ஆளானவங்க உங்க பணம் திரும்ப கிடைக்கும் பலருக்கு. பிறரை நம்பி பணம் கொடுத்திருப்பீங்க, ரொம்ப நல்ல நண்பன்ங்க, அவனை நம்பி பணம் கொடுத்தங்க, கொடுத்த பணம் திரும்ப வரலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கொடுத்த பணம் திரும்ப வரும். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? கால்கள்ல பிரச்சனை இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ கால்கள்ல பிரச்சனை இருக்கும். சில குடும்பங்கள்ல ஹெல்த் இஷ்யூ இருக்கும். லாஸ்ட் இயர் ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கும். இப்பவுமே சில குடும்பங்கள்ல சில ஹெல்த் இஷ்யூ இருந்துகிட்டு இருக்கும். மிதுன ராசிக்காரங்க பயந்துகிட்டே இருப்பாங்க, என்னங்க ஒரு ஹெல்த் இஷ்யூ வருதுங்க அப்படின்னு. அந்த ஹெல்த் இஷ்யூ எல்லாம் கொடுத்து உங்களை சரி பண்ணிடுவார். அந்த குரு பகவானுடைய பார்வை விடும்போது இந்த ஹெல்த் இஷ்யூ நிவர்த்தி ஆயிடும் உங்களுக்கு. ஏன்னா அட்டமாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கும்போது கால்களில் பிரச்சனை தருவார், கால் நரம்புகளில் பிரச்சனை தருவார், சிலருக்கு வயிற்று குடல் பகுதிகளில் பிரச்சனை கொடுப்பார், இதெல்லாம் உண்டு. ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீர்கள். இந்த சனி பகவான் என்ன பண்ண போறாரு? உங்கள் குடும்பத்துல நல்ல சுப செய்திகளை கொண்டு வந்து கொடுப்பார். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையை அவர் பெறப்போகிறார். அப்படிங்கிறதுனால உங்கள் குடும்பத்திலே கல்யாண செய்தியை கொண்டு வந்து கொடுப்பாரு. நீங்களே 90s கிட்ஸா இருக்கீங்க, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாம இருக்கீங்க, இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். ஜென்சியா இருக்கீங்க, பலருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். இதெல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கிறது நீங்க பார்க்கலாம். இன்னொரு புறம் என்ன நன்மை தெரியுமா? உங்க வீட்டுல மகளுக்கோ மகனுக்கோ வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, திருமண பருவம் வந்துருச்சு, அவங்களுக்கு கல்யாணம் கூடி வருமானா சூப்பரா இப்ப கூடி வருங்க, நல்ல முறையில கல்யாணம் கூடி வருங்க. அவங்க ஒரு படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க, படிப்புல நிறைய தடை இருக்கு, தடையெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். நல்ல ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு கைகூடி வரும். நீங்க புதுசா ஒரு தொழில் தொடங்குவீங்க, அந்த தொழில வெற்றி கிடைக்கும் பாருங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. இதுவரைக்கும் பிரபலமாகாத பலர் உங்க ஃபீல்டுலயே நீங்க பிரபலமாகாம இருக்கீங்க, இனி பிரபலமாக தொடங்குவீர்கள். இந்த சனி பகவான் மிகப்பெரிய பிரபலத்தை உங்களுக்கு தரப்போகிறார். பெரிய போட்டிகள் இருக்கும், நிறைய எதிரிகள் இருப்பாங்க, அனாயாசமா அவங்களை லெஃப்ட்ல ஒதுக்கி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அவ்வளவு சூப்பரான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகிறத பார்ப்பீங்க. அம்மாவுடைய உடல் நலத்துல அதிக அக்கறை எடுக்கலாம், இது கொஞ்சம் முக்கியம். இன்னொரு புறம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, குடியிருக்கக்கூடிய வீட்டுல ஏதாவது மராமத்து வேலைகள் செய்துகிட்டு இருக்கணும், ரிப்பேர் ஒர்க்கு என்னென்ன இருக்கோ பார்த்து சரி பண்ணுங்க, உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். கணவன் மனைவி உறவு பார்க்கும்போது அந்த உறவுல சில நேரம் சில கருத்து மாறுபாடு, சில ஹெல்த் இஷ்யூ இதெல்லாம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள், குடும்பத்துல நல்ல பணவரவு என்ன குறை இருந்தாலும் நிவர்த்தி பண்ண போகுது. நான் எப்படிங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவேன், நான் எப்படிங்க என் பையனுக்கு ஒரு நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணுவேன், சூழ்நிலை சரியில்லையேங்க, அவன் படிப்பு சரியில்லையே, என்ன தடை இருந்தாலும் கவலை இல்லைங்க, அத்தனையும் சரி பண்ணி தரப்போகிறார். இந்த சனி பகவானுடைய காலகட்டத்துல உங்களுக்கு திருமணத்திற்கு தேவையான பணவரவு சேரும். மகள் கல்யாணத்தை அற்புதமா நடத்துவீங்க, அவர்களுடைய உயர்கல்வியை அற்புதமாக படிக்க வைப்பீர்கள். இதெல்லாம் மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு அந்த சனி பகவான் தரப்போகிறார் என்பதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்பட்டமான உண்மை. அப்ப இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் எனக்கு வரணுங்க, நான் யாரை வழிபட்டால் எனக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன்கிழமையிலும் சனிக்கிழமையிலும், இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்றத, புதன்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் நீங்கள் கால பைரவரை வழிபடுங்கள். இந்த 2 நாளும் முக்கியம், சனிக்கிழமை மட்டும் வச்சுக்கிட கூடாது, புதன்கிழமையும் சனிக்கிழமையும் கால பைரவரை வழிபடுங்கள். கால பைரவருக்கு புனுகு வாங்கி சார்த்துங்கள். அப்படி புனுகு சார்த்துவது, அவருக்கு தீப தூபம் காட்டுவது, நல்ல வாசனை அகர்பத்திகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது, ஒரு தசாங்கம் போட்டு கும்பிடுவது, இதையெல்லாம் நீங்கள் காலபைரவருக்கு செய்து கொண்டு வந்தால் இந்த காலகட்டம் மிக மிக அற்புதமான பலன்களை எல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் இல்லத்திற்கே கொண்டு வந்து தரப்போகிறது. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய திமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிறது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம்.
இந்த காயத்ரி மந்திரம் இருக்கு, அற்புதமான பலன் தரக்கூடியது. மந்திரங்களிலேயே மிக உயர்ந்தது காயத்ரி மந்திரம் சொல்றோம். அதுவும் இந்த சனி பகவானுடைய காயத்ரி இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை யார் ஒருவர் தினமும் 108 முறை சொல்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதமான பலன்களை சனி பகவான் வாரி வாரி வழங்குறாரு. உங்க ராசிக்கு மிக நல்ல பலன்களை தருவார். நமக்கு என்ன வகையான தடை இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல போயிருக்கோம், ஒரு உயரதிகாரியை மீட் பண்றோம், மற்றவங்கள்ட்டெல்லாம் நல்லா பழகிறவர் நம்மள்ட்ட மட்டும் எரிஞ்சு விழறாரு, அதிக வேலையை கொடுக்குறாரு, அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டை கொடுத்து அச்சீவ் பண்ணுங்கிறாரு. என்னங்க நம்மளை மட்டும் கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னா, அந்த உயரதிகாரியை சந்திப்பதற்கு முன்பாக அன்னைக்கு காலையில வீட்டில் இந்த காயத்ரி மந்திரம், இந்த ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய திமகி தன்னோ மந்த பிரச்சோதயாதுன்னு இருக்கு பாருங்க. இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு போங்க. இதை நீங்க தினந்தோறும் சொல்ல 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 இது உருவேறும் பாருங்க. உங்களை சுத்தி வர இருக்கக்கூடிய தீமைகள்லாம் விலகிறத பார்க்கலாம். நம்மளை சுத்தி ஒரு நெகட்டிவ் ஆரா இந்த சனி காலத்துல உருவாகுது. அந்த நெகட்டிவ் ஆரா நம்மளை விட்டு விலகணும்னா இந்த காயத்ரி மந்திரம் உதவுதுங்க. இதை நீங்க நடைமுறையில நான் பல பேருக்கு பார்த்துட்டு சொல்றேன். அதே மாதிரி பரிகாரங்கள்னு சொல்றோம் பாருங்க. உங்க ராசிக்குன்னு பரிகாரம் சொல்லியிருக்க பாருங்க. அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்க, பெரிய வெற்றி கிடைக்குது. இப்போ பலருக்கு என்ன ஒரு சந்தேகம், சார் எங்களுக்கு நீங்க பொதுவான பலன்கள் கொடுக்குறீங்க, ராசியின் அடிப்படையில் கொடுக்குறீங்க, எங்களுக்கு பர்டிகுலரா அங்க சனி பகவான் என்ன பண்ணுவாரு, எங்க லக்னம் வித்தியாசப்படுமே, எங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வித்தியாசப்படுமே, எங்க ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்காரோ அதுல இருந்து தான் இந்த கோச்சார சனியை கணக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. உண்மை, வாஸ்தவமான பேச்சு. அவரவர் ஜாதகத்துக்கு தகுந்தாப்புல வித்தியாசப்படும். அப்படி எவ்வளவு கடுமையான பலன்களாக இருந்தாலும் அது நல்ல பலன்களா மாற்றிக்கிட முடியும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எங்கள்கிட்ட நேரம் வரணும். அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் முக்கியமா சொல்றோம். உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க நேரம் வரணும். உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, என்ன அந்தரம், என்ன சூட்சமும் நடக்குது, அந்த இருக்கும் உங்களிலேயே இப்போ இருக்கக்கூடிய கோச்சார சனி பகவானுக்கும் இடையில என்ன தொடர்பு. அப்போ பலருக்கு பார்த்தீங்கன்னா தசா புத்தி நல்லா இருந்தாலே சனி பகவான் நன்மையை தாங்க செய்வாரு, கெடுதல் செய்திட மாட்டார். எல்லாரும் எனக்கு 7.5 சனி வந்துருச்சு, கெடுதல் ஆயிடுச்சு அப்படிலாம் கிடையாதுங்க. சனி எல்லாருக்கும் கெடுதல்லாம் பட மாட்டாருங்க. அதனால உங்க ஜாதகப்படி சனி நல்ல நிலையில் இருந்தாலோ இல்லை இப்ப நல்ல தசாபுத்தி நடந்தாலோ இந்த கோச்சார சனி பகவானால ஏதாவது ஒரு கெடுதல் பலன் இருந்தா கூட அந்த கெடுதல் பலன் நடக்காதுங்க, நல்லது மட்டுமே நடக்குங்க. அப்போ பர்டிகுலரா நம்ம ஜாதகத்துக்கு இந்த சனி காலம் எப்படி இருக்கும், 2.5 ஆண்டு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க கன்சல்டேஷனுக்கு வரணும். வரும்போதுதான் உங்களுடைய முழுமையான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிட முடியும். இங்கேயே பார்த்தீங்கன்னா எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த செல்போன் நம்பரை வாங்கி நீங்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். அதே மாதிரி நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே தான் எங்களுடைய செல்போன் நம்பர். இந்த செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரில் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர், இதை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் இருந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் விடாமல் கோளறு பதிகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த கோளறு பதிகத்தை எழுதினது யாருன்னா திருஞான சம்பந்தர். அவரது வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன் வரும். அந்த கோளறு பதிகத்தை தினந்தோறும் படித்து கொண்டு வருவதும் நல்ல பலன்களை கொடுக்கிறது. அதே மாதிரி இந்த ஓம் நமச்சிவாய மந்திரம் இருக்கு பாருங்க. அந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ, நெற்றியிலே திருநீறு பூசிக்கொண்டு சொல்கிறோமோ, அப்போ நல்ல பலன் கிடைக்கிறது. இதெல்லாம் மிக அற்புதமான பலன். அதே மாதிரி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனியுடைய காலகட்டத்தில் விநாயகரை வழிபட்டால் நமக்கு பெரிய துன்பங்கள் வராது. ஆஞ்சநேயரை வழிபட்டால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். பைரவரை வழிபட்டால் மிகச்சிறந்த நன்மைகள் வரும். ஆக இந்த பீரியடில் நீங்க எந்த அளவுக்கு தெய்வ நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்க போகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஆகவே சனி பகவான் அள்ளி கொடுத்தால் தடுப்பதற்கு யாரும் கிடையாது. மிகச்சிறந்த நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கை. மிதுன ராசியில் உள்ள நம்முடைய மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து வாக்கியப்படி உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார், தொழிலில் உள்ள பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர போறார். தொழிலே செய்ய முடியல, தொழிலை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிங்கன்னா, உன்னால் தொழில் பண்ண முடியலனா வேற எவனால் தொழில் பண்ண முடியும்?
நீ தான் தொழிலுக்கு அங்கீகாரக்குரிய நபர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் ஒரு வலிமையை கொடுக்க போகிறார். புதிய தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் யோசித்துக்கிருக்கீங்கன்னா நம்முடைய மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் உறுதியாக புதிய தொழில் தொடங்கலாம். ஒரு டயலாக் இது தெரியுமா? நம்மளுடைய ரஜினி சாரும் வடிவேல் சாரும் நடித்த ஒரு காமெடி. மிருகசீரிஷ நட்சத்திரமா பேய்களுக்கு பிடிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு. காரணம் என்னன்னா, எல்லாரிடமும் அது யாராக இருக்கட்டும், எதிரியாக இருக்கட்டும், அன்பை காட்டக்கூடிய நபர் தான் நீங்கள். அப்போ மற்ற எதிரிக்கே அன்பு காட்டுறானையா, நமக்கு அன்பு காட்ட மாட்டானான்னு சொல்லி தான் பேயே உங்கள் கூட வந்து கூடயே ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ புதிய நண்பர்கள் உருவாவாங்க. புதிய நண்பர்கள் மூலமாக ஒரு மாற்றம் வரும். புதிய நண்பர்கள் மூலமாக முன்னேற்றம் வரும். இப்போ வரையும் இருக்கிற சில நண்பர்களில் உங்களுக்கு உண்மையானவங்க யார், போலியான யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு 3-4 வருஷத்தில் உங்களுடைய நண்பர்களில் உண்மையானவங்க போலியானவங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ உண்மையானவங்க மட்டும்தான் என்னுடைய கணக்குப்படி உங்கள் கூட இப்போ இருக்கணும். ஸோ அதை தாண்டி புதிய உறவுகள், புதிய நட்புகள், புதிய ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்முடைய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறார் என்பது உண்மை. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருக்கணும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் போதுமே கொஞ்சம் நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவசரப்பட்டு வண்டி வாங்கிட்டு பிரச்சனை மாட்டிக்கிறக்கூடாது. 2வது, நைட் நேரத்தில் வண்டியில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இதை மட்டும் கரெக்டாக கடைபிடிங்க. உங்களுக்கு நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் உறுதியாக உண்டு. மிதுன ராசியில் உள்ள திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறான்னா, இவ்வளோ நாட்களாக நீங்கள் செய்த விஷயங்களில் கிட்டத்தட்ட ஒரு 60-70% விஷயங்கள் பிடித்தம் இல்லாமல் தான் செஞ்சீங்க. எதுக்காண்டி செய்யணும்னு தெரியலங்க, என் குடும்பத்துக்காண்டி செய்கிறேன், என்ன செய்ய என் தலையெழுத்து செய்கிறேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை பிடித்தம் இல்லாமல் செய்த நீங்கள் ஒரு பிடித்தமான விஷயங்களை செய்ய முடியலன்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கீங்களா, அந்த ஏக்கம் நிறைவேற போகுது. இது எனக்கு பிடிக்கும், என்னால் பிடிச்ச விஷயத்த செய்ய முடியல நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா, பிடிச்ச விஷயத்தெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி உறுதியாக கொடுக்க போகிறார். அதே போல் கடன் சுமையில் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு கடன் சுமையிலேருந்து ஒரு சரியான தீர்வு கிடைக்கும். கடன், உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயங்கள்லேருந்து உறுதியாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடனை உறுதியாக என்ன பண்ண போகிறீங்க, குறைக்க போகிறீங்க. கிரகங்கள் உங்களுக்கு அதுக்கான வழியை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, வீடு கட்ட முயற்சி எடுக்கீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக சரியான நபராக பார்த்து வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா நீங்கள் நல்லவர் அப்படின்னு நம்பின ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும், கொத்தனாக இருக்கட்டும், இல்லை யாரோ மேபி இருக்கட்டும், ஸோ அவர் உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஸோ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வேலை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஆனால் அதில் கவனமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 2 விஷயம், வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, வீடு வாங்குவதாக இருந்தாலும் சரி, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய வீட்டில் உள்ள ஒவ்வொரு விஷயங்கள், ஒவ்வொரு செயல்பாடுகளை பற்றி வெளிப்படையாக யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஸோ இதில் மட்டும் கவனமாக இருந்த போதும் உங்களுக்கு முன்னேற்றமான காலம் இந்த சனி பயிற்சி. மிதுன ராசியில் உள்ள புனபூஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கோச்சார கிரகமான சனி பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் எடுக்க போகிற புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய நட்சத்திர ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்கள, நீங்கள் எதெல்லாம் செய்யலாம் டிக் பண்ணுறீங்களோ அதை அப்படியே நம்பிக்கையாக செய்யுங்க. உறுதியாக உங்களுக்கு வெற்றி உண்டு. இவ்வளோ நாட்களாக இதை செய்யலாமா வேண்டாமான்னு நினச்சி வீண் அலைச்சல், தேவையில்லாத விரைய செலவு, தேவையில்லாத குழப்பம்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் உங்களை விட்டு கடந்து 8 அடி இல்லை 80 அடி தள்ளி போய் நிற்க போகுது, 800 அடி தள்ளி போய் நிற்க போகுது. ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங், மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணரக்கூடிய அற்புதமான தருணம். சரி, நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களோட ஒரு இயல்பான குணம் என்ன, பிடிவாதம் அதிகமாக இருக்கும். இதை செய்யணும், நான் செஞ்சே ஆகணும், இதை செய்யலைன்னா தூக்கம் வராது, பரவாயில்ல தூங்காட்டி பரவாயில்ல நான் செய்வேன் அப்படின்னு ஒரு பிடிவாதம் வைப்பீங்கள, அதை கொஞ்சம் சற்று நகற்றுவீங்க. கொஞ்சம் தூரத்துக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இயல்பான குணத்தை நம்ம மாற்ற முடியாது அப்படிம்பாங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு
நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு கணக்கு வச்சுக்கோம்ல. அப்படி பார்க்கும் அப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் அப்படியே செய்யுங்க. உங்கள் லைஃப் பெரிய டேர்னிங் வரும். ஏன்னா அந்த பிடிவாதத்தால் நிறைய விஷயங்களை நீங்கள் இழந்திருக்கீங்க. அதனால சொல்கிறேன். அதுபோல் யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க. இந்த இறக்க குணப்பட்டு ஏமாந்ததெல்லாம் போதும். ஓகேவா? யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க. கடன் சார்ந்த விஷயங்களுக்கு ஃபோன் வந்தாலும் எடுக்காதீங்க. ஐயா கடன் வேணுமா கேட்டால் கட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா கூட 2 வார்த்தை பேசாதீங்க. ஏமாற்றி உங்கள்கிட்ட வந்து கடன் வாங்க வச்சுருவாங்க. ஸோ இதில் நம்மளுடைய மிதுன ராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சனி பகவான் மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கும்போது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை இங்கே பார்க்கலாமா, அங்கே பார்க்கலாமா, எங்கே பார்க்கலாம் தெரியாமல் குழப்பத்தில் இருக்கவங்களுக்கு, இது தாண்டா உன்னோட வேலை, இது தாம்மா உன்னோட வேலை, இதுதான் அண்ணாச்சி உங்களுடைய வேலை அப்படின்னு என்ன பண்ண போகிறாரு? சனி பகவான் உங்களுக்கு ஒரு பாதையை காட்ட போகிறார். வேலையில் இடமாற்றம் உண்டு, வேலையில் முன்னேற்றம் உண்டு, பதவி உயர்வு உண்டு. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்க போகுது. கடனை வாங்கிட்டு நான் படுற பாட அம்மா அப்படின்னு ஒரு வருத்தத்திலையும் கவலையிலையும் உங்களுடைய வார்த்தைகளால் உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, தாரக மந்திரமாக பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்கன்னா, அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நம்முடைய மிதுன ராசிக்காரங்க படிப்படியாக சனி பகவான் மூலமாக குறைக்க போகிறீங்க. திருமணமே முடியலைன்னு நினைக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியம் உறுதியாக கோச்சார கிரகமான சனி பகவான் முடிச்சு வைக்க போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும். புதன்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை நீங்கள் போடுவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே உறுதியாகும். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் பயணத்தை தொடங்குகிறார். அப்போ சனி பகவான் என்றாலே ஒரு பதட்டமும் பயமும் எல்லாருக்குமே இருக்குது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நீங்கள் உண்மையானவங்க, நேர்மையானவங்க, உங்களுக்கு எந்த பாதிப்பும் சனி பகவான் கொடுக்க மாட்டார். அதை தாண்டி உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு, உங்களை காயப்படுத்துகிறவங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுப்பதற்காக தான் சனி பகவான் வரார். உங்களை சுயநலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அது கூட நீங்கள் தெரியாமல் இருக்கீங்க. அந்த சுயநலவாதிகளுடைய சுய ரூபத்தை காட்டுவதற்கு தான் சனி பகவான் ட்ராவல் பண்ணுறார். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். தப்பு செஞ்சுட்டு தாழ்வு மனப்பான்மையோடு இல்லாமல் இருக்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பாடம் போட்டக்கூடிய நிலைமை வரப்போகுது. நீங்கள் மன தைரியத்தோடு செயல்படலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுத்த செயல்பாடு. இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகம் இருக்குது. இது வந்து ஒரு 20% 30% கூட உங்களுடைய வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணும். ஆனால் உங்கள் சுய ஜாதகம் தான் 70% 80% உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி, மகிழ்ச்சி, என்ன விஷயங்களில் உள்ள தடைகளை உடைக்க முடியுங்கிறத உங்கள் ராசி கட்டம் தான் நிர்ணயம் பண்ணும். ராசி கட்டத்தில் எந்த கிரகத்தோட எந்த கிரகம் அமர்ந்திருக்கு அப்படிங்கிற துல்லியமாக பார்த்தா தான் உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? நிர்ணயம் பண்ண முடியும். இது இன்னொரு விஷயம், சில பேர் கேட்காங்க, ஐயா வீடியோ பார்த்தேன், என்னுடைய பேரின் அடிப்படையில் என்னுடைய நட்சத்திரம் ராசி இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய ராசி நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா, அல்லது என்னுடைய லைஃப்பை பற்றி புரிஞ்சுக்கிற முடியாதா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, உறுதியாக ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி நேரமே தெரியலனாலுமே உங்களுக்கு பிரசனம் என்ற சிறப்பான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. துல்லியமாக உங்களுடைய ஜாதகத்தை கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் நம் ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி ஆகிய நான் ஆன்லைன் மூலமாக அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 5வது பேட்ச். இப்போ ஏற்கனவே 4 பேட்ச் முடிஞ்சிச்சு. இப்போ ஆன்லைன் மூலமாக 5வது பேட்ச் எடுக்கும். ஸோ இந்த இதில் நீங்கள் கலந்து உங்களுடைய வீட்டிலேருந்தே நீங்கள் ஜாதகம் கற்றுக்கலாம். ஸோ ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு விடை கிடைக்க வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் உள்ளவர்கள் உறுதியாக என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட வகுப்பு கலந்து கொள்வதற்கான லிங்க் அனுப்பப்படும். அதற்கான கட்டணத் தொகை எல்லாமே தெளிவாக சொல்லுவோம். நீங்கள் பயன்படுத்தி கொள்வது மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரம் மாறும். நீங்கள் பயன்படுத்தியது மட்டும் போதாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி எங்களுக்கு மிக ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.